இதயம். நம் இதயத்தை பற்றி நிறைய இடங்களில் பார்த்தும் கேள்விப்பட்டும் இருக்கிறோம். பல நாட்களாக மக்கள் உணர்ச்சிகள் அனைத்தும் நம் இதயத்திலிருந்துதான் வெளிப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். நாம் பயப்படும் போதும் அதிர்ச்சியான தகவல்களை கேட்கும் போதும் இதயம்தான் வேகமாக இயங்குகிறது. ஆனால் நம் உணர்ச்சிகள் மூளையிலிருந்துதான் வருகிறது என்று இப்போது தெரிந்து கொண்டோம். அப்படியென்றால் இதயத்திற்கு என்ன வேலை? அது ஏன் வேலை செய்து கொண்டே இருக்கிறது? அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? இப்பொழுது நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் இதயம் உண்மையில் ஒரு தசை. அது உங்கள் மார்பின் இடதுபுறம் உள்ளது. அது உங்கள் கைமுட்டி அளவே இருக்கும். இந்த அதிசயத்தக்க தசை எப்பொழுதுமே சோர்வடையாது. அது ஒரு நாளிற்கு 1,00,000 முறை சுருங்கி விரிந்து நம் ஆயுட்காலம் வரை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதயத்தில் இருந்துதான் நம் உடலின் அனைத்து இடங்களுக்கும் ரத்தம் பாய்கிறது. ஒவ்வொரு முறை இதயம் துடிக்கும் பொழுதும் ஒரு சிறு கோப்பை அளவு ரத்தம் இறைக்கப்பட்டு அடுத்த துடிப்பில் அது சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் தினமும் ஓடுவதால் ஆக்சிஜன் அளவு அதிகரித்து நம் தசைகள் வலுவடைகிறது. எப்பொழுதும் பிறக்கிற குழந்தைகளுக்கு இதயம் வலுவாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் இதயத்தை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியோடும் வைத்திருக்க வேண்டும். உங்கள் இதயத்தை வலுவாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதை எப்படி செய்வீர்கள்? இதயத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மூச்சு வாங்கும் அளவிற்கு ஸ்கிப்பிங் ஆடலாம், நடனம் ஆடலாம், விளையாடலாம். ஒரு நாளைக்கு 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதுவும் 1 மணி நேரம் என்றால் இதயத்திற்கு நல்லது. நல்ல சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். அதிக கொழுப்பு சத்து நிறைந்த உணவை உண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி அல்லது ஒரு பழ வகை உண்ண வேண்டும். குளிர்பானங்களை தவிர்த்து விடுங்கள். புகைப்பிடிப்பதையும் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் புகைப்பிடித்தால் இதயமும் இரத்த குழாய்களும் பாதிப்படையும். இந்த இதயத்தை பார்க்கும் பொழுது அது காதலின் அடையாளமாகத்தானே உங்களுக்கு தெரிகிறது. அது செய்யும் வேலைகளும் நீங்கள் நேசிப்பது போலவே இருக்கும். ஏனென்றால் அது நீங்கள் பிறக்கும் முன்பே துடிக்க ஆரம்பித்து இறக்கும் வரை துடித்துக் கொண்டே இருக்கும். ரத்தம் தான் அனைத்து அணுக்களுக்கு சென்று உணவை வழங்குவதுடன் கழிவுகளையும் வெளியேற்றுகிறது. பிராணவாயுவை சுமந்து செல்லும் ஆயிரக்கணக்கான சிகப்பணுக்களால் ரத்தம் சிகப்பாக தெரிகிறது. ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இருப்பதால் அவை நம் உடலை கிருமிகளின் தாக்கத்தில் இருந்து காக்கிறது.